என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்ன உண்மையாடா நீ சொல்ல போற? பாருடா, என் பொண்ணு எப்படி அழுகுறான்னு நீயே பாரு. ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்குற. சீ, உன்னைய போய் நல்லவன் நினைச்சு என் பொண்ணு கொடுக்க போறேன் பாரு. என் புத்தியை தான் செருப்பால அடிக்கணும். போய் அடிச்சுக்கோங்க. டேய், நீ நகரனே என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? அவரு என்னோட அண்ணன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி செருப்பால நீங்களே அடிச்சுக்கோங்கன்னு பேசுற? உன்னைய நான் அப்படிதான் வளர்த்திருக்கேனா? சொல்லுடா. அவர் பண்ண காரியத்தை மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வையே, நீயே ரொம்ப கேவலமா தான் திட்டுவ. போதுமா, போதும். எங்களை நல்லா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டியல, எனக்கு இது போதுமா? நான் வராம இருந்ததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நாங்களாம் ஒண்ணு இல்லாதவங்கள. அப்பப்பா என்னமா சீன் போடுறான்? நீங்களாம் நல்லா இருங்க. நாங்க பணம் இல்லாதவங்க தான். நான் அடுத்தவங்களை இந்த மாதிரி கேவலப்படுத்த மாட்டோம். நீங்க பணக்காரங்களாவே இருந்துட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனமேடு வரைக்கும் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுக்குறீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருங்க. அண்ணே, இந்த மாதிரி பண்ணுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே. லட்சுமி, உன் பையன் இவ்வளவு மோசமான பையன் எனக்கு தெரியாம போச்சு. சே, என் பிள்ளை அப்பவே சொன்னான் இவனோட நடத்த சரியில்லைன்னு. தேவையில்லாம பேசாதீங்க. என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா நிறுத்துடா. உன்னைய பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என் பொண்ண உனக்கு பிடிக்கலையா? நீ பெரிய ஒழுங்கு பாரு. என் பொண்ண சொல்ல வந்துட்ட. சின்ன பிள்ளைல இருந்து மாமா மாமான்னு உன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அப்படி இல்லல. என் பொண்ண நான் ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். நீ என்னடா என் பொண்ண வேணாங்கிறது? அம்மா, நீ சும்மா இருமா. இப்படியாப்பட்டவெல்லாம் உனக்கு மாப்பிள்ளையா வந்தான்னு வையே, உன்னையெல்லாம் நல்லாவே வாழ விட மாட்டான். இவன் பெரிய பேரழகன். இங்க பாருடா, உன்னைய விட பணத்துலயும் அழகுலையும் குணத்துலயும் வசந்த ஒரு மாப்பிள்ளைய தான் என் பொண்ணுக்கு நான் பார்த்து வைப்பேன். அப்ப நான் உனக்கு கூப்பிடுறேன் பாரு. போதும் மகேஷ், என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சி பையன். நீ எதுவும் பேசாத. அடாடாடாடாடா, என்னம்மா ஆட்டிங்க போடுறான்? அண்ணே, என் பையன் பண்ணது தப்புதான். ஊர்னிய முன்னாடியே பிடிக்காதுன்னு தான் சொன்னான். அப்புறமா நாங்களாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஊர்னிய சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்ப இங்க வந்து ஏன் மாத்தி சொல்றான்னு எனக்கு சத்தியமா தெரியலனே. எனக்காக நீ மனசு உடைச்சு போயிடாதனே. எனக்கு நீ மட்டும் நம்ம முக்கியம். உன் மனசுல அண்ணனை ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்க. அது மட்டும் நம்ம எனக்கு முக்கியம். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. யாரோட காசு பணமுக்கும் நான் ஆசைப்படவே மாட்டேன். ஓஹோ, நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. அதனாலதான் உங்க அண்ணன் சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டீங்களோ? ஐயோ டேய், வாய மூடுறா. அம்மா, உங்க அண்ணனை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பல. உன் பையன் சொல்றது அத்தனையும் பொய். நான் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேனா? எனக்கு எந்த ஆதாரமும் வேண்டாம். இங்க பாருங்கம்மா, நீங்க உங்க அண்ணனை குருட்டாம்போக்குல நம்பிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுவும் பண்ணல. உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு பாப்போம், நான் தப்பு பண்ணேன்றதுக்கு. சொல்றேன். உங்களோட அண்ணன் நாகராஜையும் பூர்ணிமா உங்களோட அண்ணி 2 பேரையும் கார் ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க தான் கொன்னீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இங்க பாருமா, நீ எத்தனை வாட்டி என்னை அடிச்சாலும் சரி, இதுதான் உண்மை. போதும், எங்க அண்ணனை நானே கொள்ளுவேனா? உங்களுக்கு என் பொண்ணை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய பழிய என் மேல போட்டு என் பொண்ணை வேணான்னு சொல்றீங்கல்ல? நல்லா இருங்க தம்பி. யோ முரளி, அம்மா, நீங்க வேணா உங்க அண்ணன் மேல குருட்டாம்போக்குல நம்பிக்கை வைங்க. என்கிட்டலாம் அந்த ஆளு நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க. முரளி, நீ ரொம்ப பேசுறடா. ஆமாமா, நான் எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன். அப்பதான் நீங்க நம்புவீங்க. இருங்க வரேன். லட்சுமி, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலமா, என்ன நம்பு. அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எதுவுமே பண்ணல. சத்தியமா என் அண்ணனை நான் கொண்டிருப்பேனா? நீ சொல்லுமா, என் அண்ணனையே நான் கொண்டிருப்பேனா? இல்லனே, நீ எவ்வளவு உயிரா நினைச்சேன்னு எனக்கு தெரியும். நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேனே. நான் உன்னை நம்புறேன். அவன் கிடைக்கிறான் கூறு கட்டவன் எவனோ ஒருத்தன் சொன்னதை வச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானே. நான் உன்னை நம்புறேனே. நான் என்னைக்கும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். சந்தேகமும் பட மாட்டேனே. மா,
தப்பு பண்ணிட்டு அம்மா கிட்ட என்னென்னலாம் நடிக்கிறான் பாரு. ஆமாங்க, அப்படியே அத்தை நம்புற மாதிரியே நடிக்கிறாரு. ச்சே, எங்க அம்மாவையும் அப்பாவையும் கார் ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணிட்டு என்னம்மா நாடகம் ஆடுறாரு. இவருக்கெல்லாம் முரளி மாதிரி ஆளுதான் கரெக்ட். இவ்வளோ விஷயத்தையும் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல வேலை. இப்போ வச்சு அம்மா நம்புறாங்களான்னு பார்ப்போம். என்ன? இதோ இருக்குதுல்ல, இந்த ஆல்பத்தை பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிய வரும். அப்படி என்ன இருக்கு இந்த ஆல்பத்துல? முதல்ல வாங்கி பாருங்கம்மா, அப்பதானே தெரியும் உங்க அண்ணனோட சுயரூபம். லக்ஷ்மி, நான் எதுவுமே பண்ணலமா. இதெல்லாம் என் போட்டோஸே இல்ல. அதுல இருக்கிறது நானே கிடையாதுமா. முரளி, பாத்தீங்களா? பார்த்தேன். அது உங்க அண்ணன் தானே? ஆமா. நீங்களே நல்லா பாருங்க. பாம் வைக்கும்போது உங்க அண்ணன், உங்க உயிர் அண்ணன் சுந்தர் அண்ணன் அந்த பாம் வைக்கிறவரோட பேசிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியா வச்சிருக்காரான்னு குனிஞ்சு பார்த்துருக்காருல. ஆமா. அப்ப உங்க பெரிய அண்ணனும் அண்ணியும் சாவுக்கு யார் காரணம்? இல்லடா. போதுமா, இவ்வளோ ஆதாரத்தை கொடுத்தும் நீங்க நம்பலனா நான் ஒருத்தரை காட்டுறேன். அவரையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அங்கிள். சொல்லு முரளி. ஆமா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவரு அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? அப்பாவோட ஃப்ரெண்டு இல்ல, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அசோக் அங்கிள். அசோக் அண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்ததுனால என்னை உனக்கு அடையாளம் தெரியல போல. நானும் உன்னைய பார்த்து சிரிச்சேன். நீ யாரோ மாதிரி என்னை பாத்தியா? அதனாலதான் அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன். அண்ணே, நீங்களா? ஆமாமா. இவர்கிட்ட கேளுமா, இவரு உன் அண்ணனோட உயிர் தோழன் தானே. இவர் சொல்லுவாரு உங்க அண்ணனை பத்தி. அதுவும் இல்லாம இந்த ஆல்பத்தை கொடுத்ததே அவர்தான். ஜீவா, கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட தண்ணி காட்டின ஒரு ஆடு நல்ல வசமா சிக்கி இருக்கு. நீங்க உங்க தரப்பு நியாயத்தையும் இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ள, நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். முரளி தம்பி தான் நேத்து நைட்டே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் நான் இப்ப வந்தேன். சரிங்க முரளி உங்களை கூப்பிடும் போது நீங்க போங்க. சரிங்க மாப்பிள்ள. அண்ணே, முரளி சொல்றது எல்லாம் உண்மைதாமா. இல்ல, அவன் பொய் சொல்றான். அம்மாடி, உனக்கு உங்க அண்ணனை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். நான் அவன் கூடவே சுத்தினவன். எனக்கு அவனை பத்தி எல்லா விவரமும் தெரியும். அம்மா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியே பூர்ணிமா தேவி உங்க 2 அண்ணனையும் ஏமாத்துறாங்கன்னு. அது உண்மை கிடையாது. பூர்ணிமா தேவி உங்க அண்ணன் நாகராஜ மட்டும்தான் விரும்பினாங்க. சுந்தர் தான் பூர்ணிமா தேவி மேல ஆசைப்பட்டான். அதுவும் இல்லாம அவங்க உங்க அண்ணனை விரும்புறது தெரிஞ்சும் அவங்கள அடைய ரொம்ப துடிச்சான். அந்த விவரம் பூர்ணிமா தேவியோட தங்கச்சிக்கும் தெரியும். அண்ணே, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைமா. நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. உங்க அண்ணனோட உயிர் தோழன். உங்க அண்ணனை பத்தியே நான் இப்படி சொல்றேன்னா ஏன் சொல்றேன்னு நீ நினைக்கலாம். ஏன்னா உங்க அண்ணன் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவன் கூட வந்து நிக்கவே இல்லை. அவனோட எல்லா கெடுதல்லையும் நான் கூடவே இருந்திருக்கேன். அதனாலயோ என்னமோ எனக்கு குழந்தையே பிறக்கலாமா. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். இப்படிலாம் நம்ம பண்ணிட்டோமேன்னு மனசு வருத்தப்பட்டிருக்கேன். அதனாலதாம்மா உன் பையன் வந்து என்னை பார்க்க வரும்போது நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். இந்த ஆல்பத்தையும் நான் தான் கொடுத்தேன். அதுல எல்லா போட்டோஸும் இருக்கு. நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கோ. உங்க அண்ணனையும் உங்க அண்ணியையும் வாழ விடாம கொன்னது இந்த சுந்தர் தான். என்னன்னு சொல்றீங்க? எங்க அண்ணனை கொண்டது இவரா? ஆமாமா, இவன் தான் எல்லா வேலையும் பண்ணான். எல்லாம் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டான். இப்ப இத்தனை வருஷமா அவன் பண்ணிட்டு நான் பாவத்தை அனுபவிக்கிறேமா. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்ப எங்க அண்ணன் குழந்தை? அம்மா, உங்க அண்ணன் குழந்தை ஒன்றும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? உயிரோட இருக்காளா? யாரவ? எங்க இருக்கா? எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சாகணும்லப்ப. அதை நான் சொல்றேன். உங்க அண்ணன் குழந்தைய வளர்த்தவங்க போனா.
என்னது போனாவா? ஆமாம்மா, போன அத்தை தான் உங்க அண்ணன் பொண்ணை எடுத்து வளர்த்துருக்காங்க. அப்பையும் அப்பா கிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுத்துடலாம் தான் வந்திருக்காங்க. அப்ப கூட உன் அண்ணன் சுந்தர் உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காகவே அவரை இவர் லவ் பண்றாருன்னு போய் சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ சொல்றடா, என்னால எதுவும் நம்ப முடியல. இன்னும் ஒரு பெரிய தகவல் இருக்குமா, அதையும் கேட்டுரு. என்னடா அது? உன் அண்ணன் பொண்ணு வேற யாரும் இல்ல, ராஜாவோட பொண்டாட்டி இருக்காங்களே ஜீவா அண்ணி, அவங்க தான் உன்னோட அண்ணன் பொண்ணு. டேய், நீ சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்த உண்மை எனக்கு, அப்பாவுக்கு, ராஜாவுக்கு, ஏன் ஜீவா அன்னிக்கு எல்லாருக்கும் தெரியும். உன் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்க அண்ணன் அந்த அளவுக்கு நடிச்சு உன்னை நம்ப வச்சிருக்காரு. இதெல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன். இப்ப புரியுதாம்மா உன் அண்ணன் சுயரூபம் என்னன்னு? இப்ப புரியுதா? 25 வருஷமா 2 கொலைய பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா உங்க அண்ணன் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம உங்க அண்ணனோட குழந்தை 25 வருஷமா வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சும், அது ஜீவா அண்ணிதான்றது தெரிஞ்சும், அது நம்ம அண்ணனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சும் அவங்கள கொலை பண்றதுக்கு நைட்டு உங்க அண்ணன், யாரு உங்க அருமையான அண்ணன், கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. இப்படியாப்பட்ட அண்ணனை தான் நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற. உனக்கு பெத்த பையன், கட்டின புருஷன், இவங்க யாரும் உனக்கு வேண்டாம். ஆனா உங்க அண்ணன் சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருக்கலாமா? இப்ப எல்லாத்தையும் நான் நிரூபிச்சிட்டேன். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்லுமா. என்னை அரைஞ்சதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ அம்மா, நீ என்னை அடிக்கலாம், உதைக்கலாம், எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இப்ப தப்பு பண்ணது உன்னோட அண்ணன். இப்ப நீ என்னம்மா பண்ண போற? கூட பிறந்த அண்ணனையும் அவரை கட்டிட்டு வந்த ஒய்ஃபையும் கொண்டிருக்காரு உங்க அண்ணன். இப்ப நீ என்ன பண்ண போற? சொல்லுமா, சொல்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் எந்த தப்பு பண்ணலமா. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக போய் சொல்றாங்க. சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலமா. என்ன நம்பு. உனக்கு தெரியாதா நான் எப்படின்னு? நம்ம அண்ணனையும் அவங்களையும் நானே கொண்டிருப்பேனா? நீ சொல்லுமா. எனக்கு எல்லாரையும் விட உன் வாயில இருந்து வர வார்த்தை தான் முக்கியம். நீ சொல்லுமா. நான் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடிய ஆளு நீ நினைக்கிறியா? சொல்லுமா. போதும், நிறுத்து. இன்னமும் உன் பேச்சை நம்பிக்கிட்டு இருக்க? பழைய லட்சுமி நான் கிடையாது. என் பையன் எல்லாத்தையும் எனக்கு உணர்த்திட்டான். நீ இவ்வளவு கேடு கட்டவனா? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. அந்த பொண்ணு தான் அண்ணனை விரும்புறான்னு தெரிஞ்சும் என்னமா அசிங்க பிடிச்சத்தனமா நடந்திருக்க. உன்னையெல்லாம் என் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. லக்ஷ்மி, போது, நிறுத்து. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இங்க பாரு லட்சுமி, உன் பையன் சொன்னான்றதுக்காக என் புருஷனையும் சந்தேகப்படுறியா? இங்க பாருங்க, நான் இவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா என்னை முட்டாளாக்கியிருக்காரு. நானும் இவரு ரொம்ப நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவருக்காக என் அண்ணன் என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்துச்சு. அவங்க பொண்டாட்டி என் அண்ணி எவ்வளோ நல்லபடியா நடந்துப்பாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் நான் வெறுத்தேன். ஏன் இவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். ஆனா என் பாசத்தை நீனே புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் உனக்கு யாரோ மாதிரி என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கல. அப்படிலாம் இல்லம்மா. சி, உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. முரளி, போதுண்டா. நீ முதல்ல இவரை போலீஸ்ல புடிச்சு கொடு. ஏய், என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? இவ்வளவு வருஷமா இவளை நம்ப வைக்கிறதுக்காக தானே என்னென்னமோ கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இவ உனக்கு வேண்டாதவளா போயிட்டாளா? பாத்துக்க லட்சுமி, உங்க அண்ணனோட சுயரூபத்தை இப்பயாவது பாத்துக்க. பார்த்துட்டேன். உன்னைய மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்னமேட்டு என் மூஞ்சில நீ முழிக்காத. ரொம்ப நல்லது. உன் மூத்த பொண்ணையும் நான் என் மருமகளா ஏத்துக்கல. உன் 2வது பொண்ணையும் நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்.
இங்க பார் லக்ஷ்மி, எனக்கு என்ன ஆனாலும் நான் விட்டுருவேன். ஆனா என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னு வையி. என்னடா பண்ணுவ? உன்னைய மாதிரி ஒரு கேடுகட்ட குடும்பத்துல கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் என் பிள்ளைய வளர்க்கல. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு நீ போயிடு. இல்ல அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுருவேனா? இன்ஸ்பெக்டர் இங்க வாங்க. என்னை ஏதாவது பண்ணீங்க, உங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் அழிச்சிருவேன். ச்சே, இவ்வளோ மோசமான ஆளா நீ? நான் அப்ப கூட நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். எல்லாத்தையும் நம்புறேன். நீ இவ்வளோ மோசமான ஆளுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சீ, உன்னைய நம்பிக்கிட்டு என் வீட்டுக்காரெல்லாம் நான் சந்தேகப்பட்டிருக்கேன். என் புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும். இனிமேட்டு எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், அது அந்த நாகராஜ் அண்ணன் மட்டும்தான். உன்னையெல்லாம் எந்த காலமும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இருக்கிற காலம் வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாத. இன்ஸ்பெக்டர் மேடம், இவனை அழைச்சிக்கிட்டு போங்க. ஜென்மத்துக்கு இவன் வெளியிலே வரக்கூடாது. நிறையா ஸ்டேஷனுக்கு என்னையவே ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். எழுதி வச்சுக்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், வா. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷனை எப்படி கூட்டிட்டு போறாங்களே. இதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? போச்சே, என் வம்சமே போகுதே. அடியே லட்சுமி, உன் அண்ணனே இப்படி காட்டி கொடுக்கறியே, எல்லாம் நல்லா இருப்பியாடி? போதும், நிறுத்துங்க. இங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் என் அண்ணன் ஒருத்தனுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவனே இவ்வளோ கேடு கட்டவனு எனக்கு சத்தியமா தெரியாது. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் புருஷாதான் தப்பு பண்ணா, நான் ஒத்துக்கிறேன். என் புள்ள என்ன பண்ணா? இப்படி என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. சொல்லு லட்சுமி, உன் புள்ள ஓகே சொன்னதுனால தானே என் புள்ள மணமேடை வரைக்கும் ஏறுச்சு. இப்ப பொம்பளை பிள்ளைய மணமேடை வரைக்கும் ஏத்தி என் பிள்ளைய எப்படி அசிங்கப்படுத்துறீங்களே? சொல்லுங்க. என் புருஷன் தான் தப்பு பண்ணாரு, ஆனா என் புள்ள என்ன பண்ணுச்சு? அதையும் நான் சொல்றேன். சொல்லுப்பா, என் புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு? அப்ப சொன்னதான் இப்போ சொல்றேன். உங்க பொண்ணுக்கே தெரியும் எனக்கு அவளை பிடிக்காதுன்னு. அப்படி இருந்தும் என்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவுல அவ இருக்கா. அவ முடிவுக்காகலாம் நான் எப்பவும் பணிஞ்சு போக முடியாது. அத நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நானும் எத்தனையா வாட்டி சொல்லிட்டேன். உங்க பொண்ணுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? அப்புறம் முடிஞ்சா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. எனக்கு தெரியும், உனக்கு அந்த கீதா பிள்ளைய தானே பிடிச்சிருக்கு. சொல்லு, உனக்கு அந்த கீதாவை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தானே என் பொண்ணை வேணாங்கிற? சொல்லுடா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொல்லு. ஆமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நடிக்காதடி. முரளி என்கிட்ட விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு கரெக்டா எங்க அப்பாவை போட்டு கொடுக்குற விஷயம்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. அப்படிலாம் இல்லடி, நான் எதுவும் பண்ணலடி. நடிக்காதடி. அமுக்குழி மாதிரி இருந்துகிட்டு என்ன நல்ல வேலைலாம் நீ பண்ணியிருக்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், இப்ப எதுக்கு நீ அவளை திட்டிட்டு இருக்க? நீ என்னென்ன வேலைலாம் பண்ணேன்னு நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. கீதாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அவளுக்கு போதை மருந்து கடுத்து கொடுத்த அந்த விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க, என்னம்மா? முரளி சொல்றது ஆமா, உண்மைதான். உலகார அப்பனுக்கு பிறந்தா புள்ளையும் அப்படிதானே இருக்கும். ச்சே, இந்த பூர்ணிமாவும் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு கேவலமான புத்தி. ஆமாம்மா, அதனாலதான் எனக்கு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பிள்ளைய பிடிக்காதுன்னு சொன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்குன்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏய், எனக்கு நீ யாரு உங்க அப்பன் யாரு எல்லாம் எனக்கு தெரியும். அவளுக்கும் அந்த விஷயம் தெரியும். அவ தெரிஞ்சிருந்தோம் உன்னைய பத்தி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கல்ல, அது அவளோட குணம். ஆனா நீ எவ்வளோ கேவலமான ஜென்மனின்னு நான் மாடி படிக்கட்டுல இருந்து அன்னைக்கு இறங்குறேன்னு தெரிஞ்சும் வலியக்க எண்ணெய ஊத்தியிருக்க. உங்க அப்பா பாக்குற மாதிரி நான் உன் மேல சாயிற மாதிரி பண்ணியிருக்க. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் நீ பாத்திருக்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? நான் கேன பாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்றதுக்கு. இங்க பாரு, கீதாவுக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எங்களோட விஷயம். தேவையில்லாம அவகிட்ட போய் நீ எனக்காக விட்டு கொடு அப்படி இப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ தானே கீதா கிட்ட சொல்லி என்னை விட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. முரளி, அதெல்லாம் நீ பேசாத, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. இங்க பாரு,
நீ எப்படிப்பட்டவனு நீ சின்ன பிள்ளையில இருந்தே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கும் உன் மேல எனக்கு எந்த லவ்வும் வந்ததில்ல, புரிஞ்சுதா? இதுக்கு மேலையும் கீதாவையும் என்னையும் டார்ச்சர் பண்ண அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கீதா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்ன விட்டுருங்க. கீதா ஒரு நிமிஷம், இதான் நான் சொல்றது கேளு.